Hello friends, welcome to my YouTube channel. This is Subhas Grow with me. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எக்ஸல்ல கண்டிஷனல் ஃபார்மேட்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், அது எதுக்கு யூஸ் பண்ணுறத தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? கண்டிஷனல் ஃபார்மேட்னா என்னன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ இது எக்ஸல்ல போயிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டேட்டா தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இப்போ உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்னா என்னன்னா நம்ம கிட்ட இருக்க ஒரு டேட்டாவில் இருக்க வேல்யூவை ஹைலைட் பண்ணி ஒரு கலர்லேயோ ஒரு இண்டிகேட்டர் அதெல்லாம் ஒரு ஐக்கானில் நம்ம ஷோ ஆஃப் பண்ணுறது தான் வந்துட்டு கண்டிஷனல் ஃபார்மேட் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ என்கிட்ட நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு டேட்டா வச்சுருக்கேன். ஸோ இந்த நம்பர்ஸ் நான் இப்போ ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறன்றதை நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த இந்த ஒரு நம்பர் மட்டும் ஹைலைட் பண்ணுறேன், நீங்கள் நார்மலாக போய்ட்டு இதில் போய் நீங்கள் ஹைலைட் பண்ணுவீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஓவராலாக இருக்காது, ஒரு என்டையர் ஷீட்டில் இருக்க மொத்தமே வந்துட்டு ஹைலைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அது எப்படின்னா ஜஸ்ட் நான் இப்போ வந்துட்டு கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டை ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் கிரேட்டர் தென் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கிரேட்டர் தென்னை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்போது கிரேட்டர் தென் வந்துட்டு எனக்கு 60 மேலே இருக்கிறவங்களாம், அதாவது 60 மேலே இருக்கிறவங்களாம் குட் மார்க்கு. இதில் வந்துட்டு உங்களுக்கு கேட்குது ஓகேங்களா? லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட் டெக்ஸ்ட்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் அண்ட் டெக்ஸ்ட் எந்த கலர் வரும்னு கேட்குது. எனக்கு வந்து க்ரீனில் வேணும், அதாவது ஐயா இருக்காங்க இவங்க அப்படின்றதுக்காக நான் ஷோ பண்ணுறதுக்காக க்ரீன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே தரேன். உங்களுக்கு இப்போ இந்த க்ரீன் கலரில் மாறிடுச்சு. உங்களுக்கு நல்லா தெரியும் க்ரீன் கலர் டெஸ்ட்டு க்ரீன் கலரில் ஒரு லைட் ஷேடில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே செலக்ட் ஆகி தான் இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு ஆவரேஜ் வந்துட்டு என்ன, நான் வந்து ஒரு ஆவரேஜ் கொடுக்க போகிறேன் அப்படின்னா பிட்வீன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிட்வீனை தொட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஆவரேஜ் 35 எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லுவாங்களா? ஸோ 35லேருந்து இப்போ நம்ம இங்கே 60 கொடுத்தோமா? ஸோ அப்போ இங்கே 59 கொடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு 59. ஸோ இப்போ வந்து 35லேருந்து 59 இருக்கிறவங்களாம் ஒரு ஆவரேஜ் மார்க்கு. அவங்களாம் வந்து எனக்கு என்ன கலரில் வேணும்னா ஒரு எல்லோ கலரில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவங்களாம் வந்து ஒரு எல்லோ கலரில் வேணும்னு சொல்லிட்டு இப்போ நான் கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன். இப்போது ஆவரேஜ் அந்த இந்த பர்டிகுலர் 35லேருந்து 59 வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு எனக்கு எல்லோ ஷேடில் மாறிட்டாங்க. இப்போ வந்துட்டு இதே தான் லெஸ் தெனில் கொடுக்க போகிறேன். அதே ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸில் லெஸ் தெனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெஸ் தெனில் வந்துட்டு பிலோ 35 இருக்கிறவங்கலாம் ஃபைலுன்னு சொல்லிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ பிலோ 35 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துட்டு இங்கே நான் ஓகே தரேன். இப்போ பாருங்கள் 34, 23 இவங்கெல்லாம் வந்துட்டு ஃபைலுன்றதை இங்கே ஹைலைட் பண்ணி எனக்கு காட்டுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னோடய கலர்ஸ் இப்போ நான் வந்துட்டு இதில் என்ன யூஸ்னா அதை பாருங்கள். ஜஸ்ட் நான் இப்போ 67 இருக்குதா, இந்த 67 நான் 23 மாற்றுறேன். என்ன நடக்குது மட்டும் பாருங்கள். என்ட்ரு தரேன், அங்கே ரெட் கலரில் மாறிடுச்சு. ஏன்னா அவங்க லெஸ் தெனில் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இங்கே என்டையர் இங்கே நடக்கிற இதில் நீங்கள் எங்கே நீங்கள் நம்பர்ஸ் மாற்றலாம் அதுக்கேற்ற மாதிரி அது ஹைலைட் ஆகும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டோட்டலில் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம். பட் இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் அதில் இருக்கிற கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா? அது உள்ளே போயிட்டு டேட்டா பார் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டேட்டா பாரில் கிரேடியன்ட் கலர் சாலிட் கலர்னு இருக்கும் பார்த்தீங்களா? இந்த கிரேடியன்ட் கலரில் இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ஷேடோவில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரேடியன்ட் கலரில் உங்களுக்கு இங்கே ஒரு 6 கலர் கொடுத்துருக்காங்களா? இந்த 6 கலரில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிரேடியன்ட் கலரில் ப்ளூ யூஸ் பண்ணால இப்போ உங்களுக்கு கிளியராக உங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த டேட்டா பார் நீங்கள் போயிட்டு நான் வந்துட்டு இப்போ இந்த டேட்டா பார் நான் க்ரியேட் பண்ணணுங்கிற நீங்கள் அதெல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஒரு கிளிக் பண்ணிங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி அது கிராஃப் போட்டுக்கிது. இந்த டேட்டா கிராஃப் அதுவே போட்டுக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ 169ன்றதுக்கு எவ்வளோ இது இருக்குன்னு. இந்த 169 வந்துட்டு இப்போ 120 மாறிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கிறது இங்கே கொஞ்சம் குறையும். அதுக்கேற்ற மாதிரி அதுவே அது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அது டேட்டா பார் கொடுத்துரும். நீங்கள் ஜஸ்ட் ஒன்று அங்கே போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற டேட்டா பார் அங்கே உருவாகுது. சரிங்களா? இப்போது இந்த ஆவரேஜுக்கு நான் போட போகிறேன். ஓகேங்களா? இந்த ஆவரேஜுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட் போட போகிறேன். இதை வந்துட்டு நான் வேறு மெத்தடில் போடுவேன். அதே தான் பட் வேறு மாதிரி போட போகிறேன். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு கலர் கொடுத்தோம், இங்கே வந்து டேட்டா பார் கொடுத்தோம், இங்கே வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? லைக் வந்துட்டு ஒரு ஐகான் மட்டும் செட் பண்ண போகிறேன். அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டில் ஐகான் செட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் போட்டிங்கன்னா டைரெக்ஷனல், ஷேப்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ரேட்டிங் அந்த மாதிரி இருக்குது.
இப்போ வந்துட்டு உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அது சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த இண்டிகேட்டர்ஸில் நான் இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுதுங்களா? அதிகமாக இருக்கிறவங்க அந்த ஆவரேஜாக இருக்கவங்கலாம் வந்துட்டு டிக் மார்க்கும், ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இன்டூவும் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம எதை வைக்கலாம். இப்போ இது வந்துட்டு இது எல்லாமே நம்பர் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணோம். இது வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து டெக்ஸ்ட்டில் இருக்குது. பாசிவ் ஃபைல் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம்? இதுக்குமே பண்ணலாம். இது எப்படி பண்ணணும்னா அதே செலக்ட் பண்ணுங்கள். கண்டிஷனல் ஃபார்மேட்டில் ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்துட்டு டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் இருக்குங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ் எந்த கலரில் வேணும், ஃபைல் எந்த கலரில் வேணும். இப்போ நான் பாஸ் கொடுத்துட்டு எனக்கு பாஸ் வந்துட்டு க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்டேன்னா இப்போ பாருங்கள் பாஸ் எல்லாமே வந்துட்டு க்ரீனாக மாறிடுச்சு. இப்போது எனக்கு அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் டெக்ஸ்ட்டில் வந்துட்டு ஃபைலாக இருக்கிறவங்களாம் எனக்கு ரெட் கலரில் வேணும் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்டேன்னா இப்போ எனக்கு ரெட் கலரில் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு இன்னொன்று இருக்குங்க. என்னென்னா இப்போ நான் இதே ஆவரேஜை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டில் கலர் ஸ்கேல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கலர் ஸ்கேல்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்துட்டு ஹை டு லோக்கு ஏற்ற கலர் அதுவே கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு 12 கலர்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதிகமாக இருக்க இந்த 78 தான் அதிகமாக இருக்குது. இந்த 78க்கு டார்க்காகவும், 71க்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாகவும், 67க்கு அதை விட கொஞ்சம் லைட்டாகவும் சொல்லிட்டு க்ரீன் டு ரெட் வரைக்கும் அப்படியே கலர் வேரியன்ஸ் மாறினே இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இதுலாம் வந்துட்டு 60 அரௌண்டில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி எல்லோ ஷேடில் இருக்குது. அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு ஆரஞ்சு ஷேடு, அதுக்கப்புறம் வருதுலாம் ஒரு ரெட் கலர் ஷேடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வருது. இல்லை எனக்கு இந்த கலர் வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம அங்கே கலரில் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு 12 கலர் கிட்ட கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கலர் ஸ்கேல்ஸை நீங்கள் எதனா யூஸ் பண்ணலாம். அதே கலர் ஸ்கேல்ஸில் போயிட்டு இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். லோவெல்லாம் வந்துட்டு இப்போ இங்கே ஒயிட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், நான் ஒரே இதுவில் மட்டும் இந்த செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சாரி, இந்த செல்ஸில் மட்டுமே வந்துட்டு நான் 2 கண்டிஷனல் ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த 2 கண்டிஷனல் ஃபார்மேட்டில் எனக்கு இந்த கலர் ஸ்கேல்ஸே போதும். எனக்கு அந்த ஆவரேஜ் அந்த இண்டிகேட்டர்ஸ் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? லைக் வந்து இந்த ஐகான்ஸ் வச்சுக்கோங்க, இந்த டிக் மார்க்கு இன்டூ மார்க்கு, எனக்கு அது வேணான்னா அதை நான் எப்படி கிளியர் பண்ணுன்னா சிம்பிள் கண்டிஷனலில் ஃபார்மேட் போய்ட்டு மேனேஜ் ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு கேட்குது. இங்கே எடிட் ரூல் கொடுத்தீங்க, எடிட்டில் போயிட்டீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இந்த டெலிட் ரூலுக்கு பார்த்தீங்களா? இதில் போய்ட்டு எனக்கு இந்த ஐகான் செட் தான் வேணாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் ரூல் கொடுத்துட்டு ஓகே தரேன். இப்போ எனக்கு அது போயிடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரே கண்டிஷனில் 2 பண்ணி எனக்கு ஒரு மாதிரி அது வேணாம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அது வேணான்னா நீங்கள் டெலிட் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு இது வேணாம், இந்த கலர் நான் இங்கே கொடுத்துருக்கல, எனக்கு இந்த இதுவெல்லாம் எனக்கு வேணாம், இந்த கண்டிஷனல் ஃபார்மேட் எனக்கு வேணாம் அப்படி பட்சத்தில் அதுவுமே ரிமூவ் பண்ணலாம். அது வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம்? அந்த மேனேஜரில் போகாமல் அதே கண்டிஷன் பண்ணிவிட்டு இங்கே கிளியர் ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்களா? இந்த கிளியர் ரூல்ஸ் இருக்குதுல்ல, அதில் கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் செலக்டட் செல்ஸ், கிளியர் ரூல்ஸ் ஃப்ரம் என்டையர் ஷீட்னு இருக்குது. ஓகேங்களா? அது என்ன கேட்குதுன்னா நான் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற செல் நம்பர் அந்த ரூல்ஸை மட்டும் டெலீட் பண்ணுவா, இல்லை வந்துட்டு இந்த என்டையர் ரோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த என்டையர் காலமில் இருக்க மொத்த கண்டிஷனல் ஃபார்மேட்டையும் நான் கிளியர் பண்ணுவான்னு கேட்குது. இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் நான் எனக்கு கிளியர் பண்ணணும். ஸோ நான் செலக்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணி மட்டும் போயிடுச்சு. இல்லை எனக்கு மொத்தமாகவே போனோன்னா ஜஸ்ட்டு நீங்கள் இது பண்ண போகிறீங்க, செலக்ட் பண்ணுறீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் கிளியர் ரூல்ஸில் போய்ட்டு என்டையர் ஷீட் கொடுத்தீங்கன்னா மொத்தமே போயிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தேவையானதை நம்ம வந்துட்டு அதை ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு 25 மாற்றினா அது லெஸ் தென் என்னவோ அந்த மாதிரி சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரியாவது கண்டிஷனல் ஃபார்மேட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டும். சரிங்களா? இது வந்து நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், நான் இங்கே நானே ஒரு டேட்டா இருக்குன்னு வச்சுருக்கேன். இது வந்துட்டு இது மோஸ்ட்லி வந்து சேல்ஸ்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறது இருக்கும். ஓகேங்களா? கண்டிஷனல் ஃபார்மேட்லேயே நம்ம வந்துட்டு அட்வான்ஸு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கே இருக்குது. ஸோ நான் அதை அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இது பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்னால் என்னன்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்க முடியும். தென் வந்துட்டு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னா ஓகே, தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி
லைக் பண்ணுங்கள். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ காய்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுறேங்க. தேங்க்யூ.